இல்லாட்டிலாம் ரொம்ப நாளா கொஞ்சம் கேப் ஆயிடுச்சு. அண்ட் நம்மளோட டீமோட ஒரு மேடி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கொழு கொழுன்னு இருக்காப்ல. என்ன ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல் என் வாய்ஸை கேட்டு நீங்க ரொம்ப நாள் ஆயிருக்கும். என் ஃபேன்ஸ் வந்து உங்களுக்காக ஒரு ஹாய் சொல்லுங்க. ஸோ இந்த கேப் எல்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வி ஜஸ்ட் கம் பேக். ஏன்னா எல்லாம் கொஞ்சம் கமிட்மெண்ட்ல மாட்டிக்கிட்டனால இதாச்சு. அண்ட் அதுவும் அதான் என்ன வெல்கம் டு பிகே ஸ்பாட். வெல்கம் டு பிகே ஸ்பாட். இது சொல்லியே ரொம்ப நாள் ஆகுது. லொகேட் ஆயிருக்கு. இது என்னடா பேரு? ரியல் ஃப்ரெஷ் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. எப்படிதான் இருக்குன்னு நாங்க இதை ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம். லெட்ஸ் see how the food it was. நம்ம முதல்ல போய் போலாமா? வாங்க போவோம். இப்படி ஒண்ணுலாம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குதுடா. இந்த நாய்க்கெல்லாம் வந்துட்டு போன் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அண்ட் என்னடா இது அவார்டுன்னு நினைக்காதீங்க. அதாவது என்னன்னா இது எந்த ஓச்சரமும் கிடையாது, எதுவும் கிடையாது. இது வந்து இந்த ஹோட்டலோட மெனு. பிரைஸ் வைஸ் சொல்லணும்னா என்ன மதன், பிரைஸ் வைஸ் ஓகே அட்வைசபிளா தான் இருக்கு. ஒன்னும் அந்த அளவுக்கு அதிகம்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி கம்மின்னு சொல்ல முடியாது. ஸோ டிஷ்ஷஸ்லாம் இப்போதான் ஆர்டர் பண்ணியிருக்கோம். காம்போன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி காம்போ மட்டும் ஒரு 275க்கு வச்சிருக்காங்க. ஸோ ஸ்வீட் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் இது என்னதுடா இது பிரிஞ்சால். பிரிஞ்சால்னா இப்போ நமக்கு ஒரு 400 ஒரு காம்போ இல்ல, அது வேற. அது தீபாவளிக்காக ஒரு ஆஃபர். இங்க வந்துட்டு தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் போயிட்டு இருக்கு. நல்ல வேலை இன்னும் முடியல போல, நாங்க வந்ததுனால இருக்குன்னு சொன்னாரு. ஸோ அது வந்து 499 500 கரெக்டா. அதுக்குள்ள சில காம்போ லிஸ்ட் தான் சொன்னாரு. நாங்க கீழ இருந்து உங்களுக்கு எடுத்து இப்படி இங்க போடுறோம். கேப் இருக்குல்ல, இந்த கேப்ல உங்களுக்கு காட்டுறோம். அவனுக்கு படிக்க தெரியாது ப்ரோ, அதனாலதான் கேட்பான் நிறைய விட்டு. சரி நான் கேக்குறேன். இன்னைக்கு யாராவது வெஜ்ஜி அந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்களாப்பா? சண்டே புரட்டாசி முடிஞ்சிருச்சு. வெஜ்ஜி நீ சொல்லியிருந்தா இப்படியே வெளியில தள்ளி விட்டு சாவடிச்சிருவேன் உன்ன. இல்ல நானே கடுப்புல வந்திருக்கேன். இன்னைக்கு ஒரு புடியா? ஓகே அன்னைக்கு மட்டும் ஓகே ஓகே ரைட் சரி. இல்ல இங்க என்ன இருக்கு? வெஜ் நூடுல்ஸ். வெஜ் எல்லாம் வேணாம், சை நான்வெஜ்ஜுக்கு வரும். செஸ்வான்ஸ் பிரான் ரைஸ் ஒண்ணு, கிரில்லு ஆஃப், ஓகேவா? கடாய் சிக்கன் ஒண்ணு போட்டுருங்க. அப்புறம் பட்டர் நான் ஒண்ணு கொடுத்துருங்க ப்ரோ. அதாவது எல்லாத்தையும் ஒன்னாவே கொண்டு வாங்க. எல்லாமே ரெடி ஆனதுக்கு அப்புறம் மொத்தமா கொண்டு வாங்க. ஓகே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மீட் அப். ஸோ சாப்பாடோட மீட் பண்றோம். எப்படி ஃபுட்டு எப்படி இருக்குன்னு தெரிய போறதுல. அண்ட் இங்க இன்னொரு ஸ்பெஷல் என்ன, இந்த மாதிரி ரூஃப் டாப் பார்ட்டி இந்த மாதிரி பண்ற அளவுக்கு இங்க ஸ்பேசியஸா இருக்கு. ஆனா ஃபேன் தான் இல்ல, தோர ஊத்துது. இந்த கிளிப் இதோட முடிஞ்சு நாங்க கீழே போயிடலான்னு இருக்கோம். ஆமா ரொம்ப முடியல. சோ கீழே வந்து கண்டினியூ பண்றோம். பி வாட்சிங் இட். கீழே போலாம் அப்படின்னு ஒரு வேலையை பண்ணோம்னா இந்த போட்டோ எடுக்கிறதுனே ஒரு கும்பல் இருக்கும்ல, அதுல என் கும்பல்ல இது ஒண்ணு. இங்க பாத்தீங்கன்னா அது பாருங்க, அவ்வளவுதான். ஒரு இடம் கிடைச்சிடக்கூடாதுன்றாங்க. எங்க போனாலும் கேமரா தூக்கிட்டு 10 குறைக்கு ஐபோன் வேற வாங்கிட்டான். அது ஒரு ஸ்பெஷல். என்னன்னா அவர் கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்ட். நமக்கும் என்னன்னு வருது பாருங்க. ஒண்ணு எனக்கு பொறாமலாம் இல்ல, லைட்டா ஒரு வைத்தறிச்சல், வேற எதுவும் சின்ன சாதாரண வைத்தறிச்சல் தான். இந்த மாதிரி குட்டி குட்டி வைத்தறிச்சல் உங்களுக்கும் வந்திருக்கும். சோ அந்த ஃப்ரெண்டுக்கு இத பின் பண்ணுங்க. நல்லாடுறா. ஓஹோ சரி ஓகே. ஃபர்ஸ்ட் ஓகே, சாப்பாடோட கிங் பிரியாணி தான். ஸோ இது இந்த லெவல். ப்ரான் ஃப்ரை, ப்ரான் ரைஸு, முந்திரிலாம் போட்டிருக்காங்க போலப்பா. அதை கூட அந்த முந்திரியை திருடுவான். அண்ட் தென் எனக்கு எப்பவுமே லெக் தான்.
ஏய் நான் கிரேவிலாம் வச்சிடுறோமே. பரவாயில்ல, வால்மார்ட் சாப்பிடு. சிக்கன் பட்டர் மசாலா சூப்பர். ப்ரான் ரைஸ் ட்ரை பண்ணுவோம். நான் கடாய் சிக்கன் பட்டர் நானும் சூப்பரா தான் இருக்கு. கடாய் சிக்கன் மசாலா ஓகே, சிக்கனும் சூப்பர். பிரியாணி ட்ரை பண்ணி அந்த பட்டருக்கு பஞ்சமே இல்லை, வாசனை மட்டும் நல்லா வருது. அது வந்து இந்த நான்ல இருந்து வருதா இல்ல இந்த ஊர்கால இருந்து வருதா தெரியல. அதிர்ச்சிகரமான விஷயம் எங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சது. மதன் வந்து டயட் இருக்காரு. சார் என்ன மாதிரியான டயட் ஃபாலோ பண்றீங்க? அதாவது என்னன்னா டெய்லியும் சிக்கன் எடுக்கணும்ன்றது. எக் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எக் பப் சாப்பிடுறேன். சிக்கன் சாப்பிட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சிக்கன் பக்கோடா சாப்பிடுறேன். இது டயட். ஆக்சுவலா என்னோட இன்னொரு டயட்டீஷியன் வந்து ஒரு பிளான் சொன்னாரு. யார் அவரு? அது வந்து ஒரு டயட்டீஷியன். தெரியும் தெரியும். அதான் லாங்கா முடி வச்சுட்டு இப்படி சிரிச்சுட்டே வருவாங்களே, அவங்க தான். நான் தெரியும், சொல்லு. கேட்டா உன்னோட இந்த தொப்பதான் அழகுன்னு வேற சொல்லியிருக்காங்க தானே, அவங்க தானே. இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரே அமுக்குல என் மச்சான் தொடரும். அமுக்குடா. என்னது பெருசா சொல்லியிருக்கேன், ஏதாவது பண்றா எப்படி ஆகும்? நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து என்னது டயட் டே 1. ஓகே பெட்டர். நம்ம இப்ப சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். பில்லு வந்து 1189. நல்லா, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. எனக்கு வந்து இந்த கிரேவி எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. ப்ரான் அதாவது பாத்தீங்கன்னா சிக்கன் 65 அண்ட் தென் வந்து ப்ரான் இதெல்லாமே சூப்பர் தான், எல்லாமே. அதோட இந்த பட்டர் கிரேவி, பட்டர் சிக்கன் கிரேவி, அது பேர் தெரியல இவருக்கு. அது வந்து பட்டர் நானும் வந்து சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா நானுக்கு அந்த கிரேவி உண்மையிலே ரொம்ப சூப்பராவே இருந்துச்சு. பிரியாணி வந்து எனக்கு மேபி மதியானம் சாப்பிடும் போது ஒரு ஃபீல் இருந்திருக்கலாம் போல. எனக்கு கொஞ்சம் அதுதான் டேஸ்ட் லெவல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அது ஓகே தான். மற்றபடி ஃப்ரைடு சிக்கன் எல்லாமே சூப்பர். சீ ஃபுட்ஸ் வந்தாலும் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆமா கண்டிப்பா. அதே மாதிரி லாஸ்டா ஒரு கோலி சோடான்னு ஒண்ணு கொடுத்தாங்க. அந்த கிளிப்ஸை மட்டும் மறக்காம பாருங்க, ஏன்னா எங்களோட அருமை பெருமை எல்லாம் உங்களுக்கு புரியும். ஆமா, என்னது, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு டீம் அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இது பண்ண. சோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபுட்டோட உங்களை மீட் பண்றோம். ஓகே, பாய் பாய்.